வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய தேர்டு டே மேரேஜ் ஒன்றுங்க. ஸோ போக வேண்டியதாக இருந்தது. காலையில் வந்து எனக்கு தேவையானது ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு தேவையானது வந்து சோளக்கருது வேக வச்சுக்கிட்டேன். ஸ்நாக்ஸு கொடுத்துட்றக்கில்ல எனக்கே தான் ரெண்டுமே. ஸோ அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோன்னையும் எப்பவும் போல் நார்மலாக அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரு 5:30 ரேஞ்சில் ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ரொட்டீன் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு 6:35 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த ஜூஸ் அடித்து கொடுத்துட்டு சுகரெல்லாம் எதுவுமே போடல, குடித்தாச்சு. குடிச்சிட்டு வந்து நான் 7:20 வந்து நாங்கள் கிளம்பிட்டேன். மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று கிளம்பியாச்சு. ஸோ ஒரு முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். முட்டையை சாப்பிட்டு மாதுளை ஜூஸ் வந்து எதுவுமே சுகரெல்லாம் எதுவுமே போடாத அடித்து வச்சுருந்தேன். அதை குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். சரி காலையில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கருது எடுத்துகிட்டு போயிட்டேன். சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை 7:15க்கு. ஸோ நேரமே போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காரில் புகையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கோணப்புளிங்க. உங்கள் ஊரில் அதுக்கு நேம் என்னன்னு சொல்லுங்கள். அந்த கோணப்புளிங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுவும் சோளக்கருது ஒன்று சாப்பிட்டு போயாச்சு. மேரேஜ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 11 ரேஞ்சில் வந்து ஒரு டீ குடித்தேன். மதியம் பார்த்திங்கன்னா சாப்பாடு பொரியல் அதிகமாக வாங்கி பொரியல் அதிகமாக சாப்பிட்டு கொஞ்சமாக ரைஸ் சாப்பிட்லினாலும் நல்லா இருக்காது, எல்லோரும் இருக்கையில் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்ட்டு சரி அவங்க வாங்கினாங்க. சரி போயாச்சு. சாம்பாரும் ரசம் வாங்கிட்டு ஒரு டைம் வாங்கினேன். அதே ரைஸில் வந்து பாதி வச்சுட்டு சாப்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அது வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. ஸோ வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்பிள் ஒன்று போட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து சத்துமாக வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சரி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்மூத்தி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை போட்டுக்கிட்டேன். அது போட்டு அடித்து குடித்தோடனே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சரி நைட்டு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கருது வந்து 1 தான் சாப்பிட முடிஞ்சது. 2 கொண்டுட்டு போயிருந்தேன். மாமா வேணான்ட்டாங்க. ஸோ வந்து கார்லேருந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரையிலேயே வந்து போகையில் ஒரு சோளக்கருது வரையில் ஒரு சோளக்கருது சாப்பிட்டு அது எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்கு. இது ஒரு 4 ரேஞ்சில் இந்த ஸ்மூத்தியும் வெள்ளரிக்காய் ஒன்றும் சாப்பிட்டு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் ஒரு டீ சாப்பிட்டாச்சு. 2 டீ இங்கேயே சாப்பிட்டேன். அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டாச்சு. சரி நைட் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டலான்னு பார்த்தா அங்கே எல்லாருமே வான்னு சாப்பிட கம்பல் பண்ணாங்க. சரி நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி போயிட்டு ஒரு மினி இட்லி 2 வாங்கி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு சாமையில் வந்து தயிர் சாப்பாடு வச்சுருந்தாங்க. அது மட்டும் வாங்கி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடு வந்துட்டு இது வந்து ஈவினிங் கிளம்பில, அதாவது வந்துட்டு ரிட்டன் ஒரு போகையில் இது எடுத்தது. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பழம் ஒன்று சாப்பிடலாம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓகே நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஆனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ருக்கிறேன், பார்க்கலாம்.